ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கங்க. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தா விஜய் சேதுபதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் விக்ரம், திவ்யா இவங்க 2 பேருக்கு வந்து ரோஸ்ட் கொடுக்குறாரு. அன்றைக்கி 2 பேரும் சண்டை நடந்தது இல்லைங்களா? ஸோ அதை ரோஸ்ட் பண்ணுறாரு. யார் மேலே தப்பு, ஏன் இப்படி வார்த்தை விட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோஸ்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 எல்லாத்துக்கும் வந்து ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னா கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒரு பேரை சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே அங்கேயே வன்மம் ஸ்டார்ட் ஆகிடுது இருக்கிற 7 கண்டஸ்டன்ட் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன். இப்போ எவிக்ஷன் இருக்குது பார்த்துடலாமான்னு கேட்குறாரு. ஸோ ஓகேன்றாங்க. உடனே பேக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாரு. எடுத்து காமிச்சோடனே எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா எம்டி கார்டு. ஸோ அதில் எதுவுமே இல்லை. ஸோ உடனே அதை பேக்கெட்டில் வச்சு எல்லாம் சந்தோஷமாக வராங்க. சந்தோஷமாயிட்டு யாரும் எவிக்ஷன் இல்லையான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. உடனே கார்டு வச்சு சாரி மாற்றி ஏற்றிட்டேன்னு சொல்லிட்டு எவிக்ட் ஆன கார்டை எடுத்து காமிக்கிறாரு. அதில் சுபிக்ஷான்னு பேர் வருது. ஸோ இதை கேட்டவுடனே சுபிக்ஷா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா அவங்க ரொம்பவே கண்டென்ட்டு கொடுக்கலனாலும் பட் கேம்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிருக்காங்க. அது அவங்களாலே ஏற்றுக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, ஓட்டு அவங்களுக்கு இல்லை. ரொம்ப நாள் அவங்களுமே தள்ளி தள்ளி போட்டாங்க. பட் ஃபைனலி இந்த வீக் தான் வந்து அவங்க எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அங்கேருந்து வந்தாங்களாம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டேஜுக்கு வந்தோடனே அங்கே இருந்த மக்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் நல்லா விளையாடிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதுலேருந்து அந்த இதுலேருந்து வெளில வந்தாங்களாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவங்க கஷ்டப்பட்டு தான் வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி எவிக்ஷன் விஷயத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி கார்டை தூக்கி காமிச்சு அடுத்தது கரெக்டான கார்டை தூக்கி காமிக்கும்போது யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு இவருக்கு வேணால் ஒரு காமெடியாக இருக்கலாம். பட் அங்கே இருந்தவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்கில் வந்து கண்டிப்பாக விளையாடிருக்காருன்னு தான் சொல்லணும் விஜய் சேதுபதி. இது வந்து அவருடைய மெச்சூரிட்டிக்கு அழகே இல்லை. ஏன்னா அவருடைய ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து தான் போயிட்டுருக்கு டே பை டே. இது அவர் திருத்திக்கணும் கண்டிப்பாக. திருத்திக்கலனா அதுக்கான பேக் ஃபயர் அவர் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.